அல்லாஹ்வுடைய கருணைத்தன்மையை நாம் புரிந்து கொண்டால், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நாம் புரிந்து கொண்டால், நம்மை மனிதர்களாக இந்த துன்யாவில் வாழும் காலமெல்லாம் நாம் செய்கிற குற்றங்களை கண்டுகொள்ளாமல் அல்லாஹ் இருக்கிறான் என்பதே அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்திற்கு மிகப்பெரிய சான்றாக இருக்கிறது. அதையும் மீறி நீ துன்யாவில் செய்கிற பாவம் செய்வது உன்னுடைய இயல்புதான். அந்த இயல்பை பெற்றிருக்கிற நீ அதிலிருந்து விடுபடுவதற்கு என்னென்ன வழிகள் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறானா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்களா இல்லையா? இதை நாம் சற்று நிதானித்தால் கூட இன்னும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை குறித்து நாம் அதிகம் புரிந்து கொள்ள முடிகிறது. அல் இப்திலாஉ பில் கைரி வஷ்ஷர். அல்லாஹ் தஆலா பொதுவாகவே துன்யாவில் மனிதர்களை நன்மை செய்பவர்கள் யார், தீமை செய்பவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காகத்தான் இந்த துன்யாவிற்கு அனுப்பி வைத்திருக்கிறான். எனவே நல்லதை கொண்டும் அல்லாஹ் சோதிப்பான், தீயதை கொண்டும் அல்லாஹ் சோதிப்பான். கொடுத்தும் அல்லாஹ் சோதிப்பான், கொடுக்காமலும் அல்லாஹ் சோதிப்பான். அதுபோல கட்டுப்படுதலை கொண்டு சோதித்தல், பாவத்தை கொண்டு கட்டுப்படாமல் மறுத்தலை கொண்டு சோதித்தல், ஹலாலை கொண்டு சோதித்தல், ஹராமை கொண்டு சோதித்தல், வழிகேட்டை கொண்டு சோதித்தல், நேர்வழியை கொண்டு சோதித்தல், அதுபோல செல்வத்தை கொண்டு சோதித்தல், ஏழ்மையை கொண்டு சோதித்தல், நோயை கொண்டு சோதித்தல், ஆரோக்கியத்தை கொண்டு சோதித்தல், இது மாதிரி அல்லாஹ் பல்வேறு சோதனைகளை மனிதனுக்கு தந்திருக்கிறான். فالورد تضوى وتنقى حسن يا رب لنا الخلقا طهره فلا يحوي نزقا. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونستهديه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر. ليلة القدر خير من ألف شهر. تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام. سلام هي حتى مطلع الفجر. அல்லாஹுடைய பெரும் கிருபையினால் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் 19 நாட்களை கடந்து 20வது நாளை எதிர்நோக்கி நம்மில் பலரும் இரவு தொழுகையை நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். கடந்த ரமலானுடைய நாட்களை பரக்கத்திற்கும் ரஹமத்திற்கும் மகஃபிரத்திற்கும் உரிய நாட்களாக, அதனுடைய எல்லா பலன்களையும் பெற்ற முஸ்லிம்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவதோடு, எஞ்சியிருக்கிற ரமலானுடைய நாட்களையும் அவனுடைய அன்புக்கும் அருளுக்கும் மகஃபிரத்திற்கும் உரியவர்களாக அதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய நன்மக்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் சேர்த்தருள்வானாக. அன்பார்ந்தவர்களே, இந்த மர்கஸ் பல மொழி பேசக்கூடியவர்களுக்காகவும் மார்க்க விஷயங்களை எடுத்து பரிமாறுகிற நிகழ்ச்சிகளை பல சந்தர்ப்பங்களிலும் மேற்கொண்டு வருகிறது. அதனுடைய ஒரு அங்கமாக இந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சி, அதனுடைய துவக்கம் இன்றைக்கு இங்கே ஆரம்பமாகிறது. இதற்காக முயற்சிகள் மேற்கொள்ளக்கூடிய இந்த மர்கஸை சார்ந்தவர்களுக்கும் அதை தழுவியவர்களுக்கும் அல்லாஹ் எல்லா வகையிலும் பரக்கத்தையும் நிஅமத்தையும் மகஃபிரத்தையும் தந்தல்வானாக என்று பிரார்த்திப்பதோடு என்னுடைய உரையை துவங்குகிறேன். அன்பார்ந்தவர்களே,
இஸ்லாம் இபாதத்துகளை நமக்கு கற்றுத்தருகிறது. எல்லா இபாதத்துகளுக்கும் தலையாக இஸ்லாத்தினுடைய 50 கடமைகள். அந்த கடமைகள் தான் இஸ்லாத்தின் தூண்களாக, அர்கான்களாக கருதப்படுகிறது. இபாதத்துகளுடைய மொத்த நோக்கமும் அது மனிதர்களை பண்படுத்த வேண்டும், உடலாலும் உள்ளத்தாலும் அவர்களை பக்குவப்படுத்த வேண்டும் என்பதுதான் இபாதத்துகளுடைய பொதுவான நோக்கமாக இருக்கிறது. அடிப்படை இபாதத்துகளாக கருதப்படுகிற இஸ்லாத்தினுடைய 50 இபாதத்துகளை நாம் எடுத்துக்கொண்டால் கூட அதைத்தான் திருமறையும் திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளும் நமக்கு எடுத்துணர்த்துகிறது. கலிமா தொய்யிபா, பரிசுத்த கலிமாவை சொல்லி ஒருவர் தீனுல் இஸ்லாத்திற்குள்ளே நுழைந்து விட்டால் அவர் முந்தி செய்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு அல் இஸ்லாம் யஜுஃபு மா கான கப்லஹு, இஸ்லாம் முந்தி உள்ள எல்லா பாவங்களையும் அழித்தொழித்து ஒரு மனிதனை தூய்மைப்படுத்துகிறது. கலிமா தொய்யிபா, தூய்மைப்படுத்துகிற வார்த்தை என்பதனால்தான் அதற்கு தூய வார்த்தை, பரிசுத்த வார்த்தை என்றெல்லாம் நாம் அதற்கு பெயர் சொல்லுகிறோம். இந்த கலிமாவை மொழிந்து விட்டால் அதற்கு அடுத்துள்ள அவருடைய வாழ்க்கை எப்படி பரிசுத்தமாகிறதோ, அவருடைய வாழ்க்கை பக்குவமான இறை அச்சத்தை உட்படுத்திய ஒரு லட்சியகரமான வாழ்க்கையாக அமையுமோ, அதுபோல முந்தைய வாழ்க்கையில் நடந்த எல்லா குற்றங்களையும் பாவங்களையும் மன்னித்து அவரை பரிசுத்தப்படுத்துகிறது. கலிமா பரிசுத்தப்படுத்துவது மாத்திரமல்ல, கலிமாவினுடைய தொடர்ச்சியாக சொல்லப்பட்டிருக்கிற தொழுகை எடுத்துக்கொண்டாலும் அதுவும் மனிதனை பரிசுத்தப்படுத்துவதற்காகத்தான். அல்லாஹ் திருமறையில் சொல்லுகிற போது இன்னஸ்ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், நிச்சயமாக தொழுகை என்பது ஒரு மனிதனை மானக்கேடான விஷயங்களிலிருந்தும் பாவங்களிலிருந்தும் அருவருக்கத்தக்க காரியங்களிலிருந்தும் அந்த தொழுகையை அப்புறப்படுத்துகிறது என்று அல்லாஹ் திருமறையில் சொல்லித் தருகிறான். பாவங்களிலிருந்தும் அசிங்கங்களிலிருந்தும் மானக்கேடான விஷயங்களிலிருந்தும் ஒரு மனிதனை அப்புறப்படுத்தி அவனை பக்குவப்படுத்துவதுதான் தொழுகையினுடைய நோக்கம் என்றும் திருமறை நமக்கு போதிக்கிறது. இதேபோல ஜகாத்தை நாம் எடுத்துக்கொண்டால் ஜகாத்தை குறித்தும் அல்லாஹ் அப்படித்தான் சொல்லுகிறான். சதகத்தன் துதஹிருஹும் பிஹா வ துஸக்கீஹிம், அந்த சதக்கா இருக்கிறது அது அவர்களை பரிசுத்தப்படுத்தி பக்குவப்படுத்துகிறது, தூய்மைப்படுத்துகிறது என்றுதான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஜக்காத்தினுடைய நோக்கத்தை கூட அப்படித்தான் சொல்லுகிறான். நாம் ஜக்காத்து கொடுப்பதனால் நம்மை அது பரிசுத்தப்படுத்துகிறது, பாவங்களிலிருந்து நம்மை அப்பாற்படுத்துகிறது, தூய மனிதனாக நம்மை அது மாற்றுகிறது என்று அல்லாஹ் ஜக்காத்தினுடைய நோக்கத்தை கூட, அது பொருளாதார சுத்தி மாத்திரமல்ல, உடல் சுத்தி மாத்திரமல்ல, உள சுத்தியை ஏற்படுத்தி ஒரு மனிதனை பக்குவமுள்ளவனாக மாற்றுவதற்குத்தான் ஜக்காத் என்பதாக அல்லாஹ் திருமறையில் சொல்லித் தருகிறான். ஹஜ்ஜை எடுத்துக்கொண்டாலும் இப்படித்தான் அல்லாஹ் சொல்லுகிறான். ஃபமன் ஃபரத ஃபீஹின்னல் ஹஜ்ஜ ஃபலா ரஃபஸ வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ், யார் ஹஜ்ஜை தனக்கு கடமையாக்கி கொண்டார்களோ ஃபலா ரஃபஸ், அவர் அசிங்கமான பேச்சுக்களையோ அல்லது அசிங்கமான நடவடிக்கைகளிலோ அவர் ஈடுபடக்கூடாது. வலா ஃபுசூக, பாவமான காரியங்களில் அவர் ஈடுபடக்கூடாது. வலா ஜிதால, தர்க்கத்தில் கூட அவர் ஈடுபடக்கூடாது என்று அல்லாஹ் திருமறையில் சொல்லுகிறான். இப்போ ஹஜ்ஜை தனக்குத்தான் கடமையாக்கி கொண்டவர் கூட ஹஜ்ஜினுடைய காலகட்டங்களில் அவர் முக்கிய பயிற்சிகளை மேற்கொள்கிறார். தன்னை பரிசுத்தப்படுத்துகிறார், தன்னை பக்குவப்படுத்துகிறார், தன்னை தூய்மைப்படுத்தி எடுக்கிற பயிற்சிகள் தான் ஹஜ்ஜில் இருக்கிறது. அந்த குறிப்பிட்ட காலங்களில் அவர் இந்த மாதிரியான காரியங்களை மேற்கொள்ளக்கூடாது என்று சொல்வதிலிருந்து ஹஜ் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பக்குவப்படுத்துவதற்காக, ஒரு மனிதனை பரிசுத்தப்படுத்துவதற்காக, அவனை தூய்மையான மனிதனாக மாற்றி எடுப்பதற்காகத்தான் ஹஜ் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். ஆக இந்த 4 கடமைகளை விட அதிகமாக இஸ்லாத்தினுடைய 50 கடமைகளில் இந்த 4 கடமைகளை விட கூடுதலாக அதிகமாக மனிதனை பரிசுத்தப்படுத்துவதிலும் மனிதனை பக்குவப்படுத்தி அவனை ஒரு முழு மனிதனாக மாற்றி எடுப்பதிலும் அதிக பங்கு வகிப்பது எது என்று சொன்னால் நோன்பு என்பதாகத்தான் நாம் சொல்ல வேண்டும். அல்லாஹ் திருமறையில் சொல்லுகிற போது யா அய்யுஹல்லதீன ஆமனு
குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன். விசுவாசிகளே, உங்கள் மீது நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது விதியாக்கப்பட்டது போலவே உங்களுக்கு விதியாக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக தெரியுமா? லஅல்லகும் தத்தகூன், உங்களை முத்தகியாக்கி எடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நீங்கள் ஒரு தக்குவாதாரியாக மாற வேண்டும், இரையச்சமுள்ளவர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் நோன்பு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மற்ற இடங்களெல்லாம் பரிசுத்தப்படுத்துவதற்காக, தூய்மைப்படுத்துவதற்காக என்று சொன்ன அல்லாஹ் நோம்பினுடைய விஷயத்தை சொல்லுகிற போது உங்களை தக்குவாதாரிகளாக மாற்ற வேண்டும், இரையச்சமுள்ளவர்களாக மாற்ற வேண்டும். ஆக மனிதர்களை பக்குவப்படுத்துவதில் தான் எல்லா இஸ்லாத்தினுடைய ருக்குனுகளும் முக்கியத்துவம் செலுத்துகிறது, அதைத்தான் நோக்கமாக கொண்டிருக்கிறது என்ற வகையில் இந்த நோன்பு என்பது அதைவிடவெல்லாம் அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக, மனிதர்களை பக்குவப்படுத்துவதில் பெரும்பங்கு வகிக்கக்கூடியதாக இந்த நோன்பு இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா தியரியாக பல விஷயங்களை, போதனைகளை இந்த சமூகத்திற்கு சொல்லி தந்தாலும் பிராக்டிக்கலாக இந்த மனிதன் இஸ்லாமிய சமூகத்தினுடைய அங்கமாக இருக்கிற இந்த மனிதன் இஸ்லாம் என்றால் என்ன என்பதை தன்னுடைய வாழ்க்கையில் அவன் அனுபவித்து பார்க்க வேண்டும் என்பதற்காகவே எல்லா விதமான சலுகைகளையும், எல்லா விதமான அருள் பேறுகளையும், வாக்களிப்புகளையும் இந்த மாதத்தில் அள்ளி தந்த அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா மனிதர்களை செயல்பட தூண்டுகிறான். செய்யுங்கள், எதை நீங்கள் செய்தாலுமே உங்களுக்கு ஏராளமான நன்மை இருக்கிறது. ஃபர்லை செய்தால் நன்மை இருக்கிறது, சுன்னத்துகளை செய்தால் அபரிவிதமான நன்மைகள் இருக்கிறது. சாதாரண ஒரு சின்ன செயலை செய்தால் மற்ற காலங்களில் கிடைப்பதை விடவெல்லாம் அபரிவிதமான நன்மைகளை, வரக்கத்துகளை நீங்கள் இந்த மாதத்தில் பெற முடியும் என்ற வாக்களிப்பின் மூலமாக அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த மாதத்தில் மனிதர்களை செயல்பட தூண்டுகிறான், இபாதத்துகளில் ஈடுபட தூண்டுகிறான். இந்த இபாதத்துகள் ஒரு மாத கால பயிற்சியாக ஒரு மனிதனிடத்தில் அவனிடம் அது பழக்கமாகி விடுகிற போது ஆயுள் முழுக்க அது அவனுக்கு பயிற்சியாக, அவனுடைய மனதை பக்குவப்படுத்தக்கூடியதாக, இபாதத்துகளில் அவனை இபாதத்தினுடைய ரசனையை உணரக்கூடியதாக அது ஆக்கிவிடுகிறது என்பதுதான் யதார்த்தம். அன்புக்குரியவர்களே, இது மாதிரியான காலங்களில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த காலங்களாக, பகுதிகளாக மொத்தத்தில் அல்லாஹ் ஒரு மாதத்தை பருவகாலமாக, நன்மைகளை அதிகம் சம்பாதித்துக் கொள்ளுகிற பருவகாலமாக அல்லாஹ் ஆக்கியிருந்தாலும் குறிப்பாக இந்த 10 நாட்கள், கடைசியாக இருக்கிற நாம் எதிர்கொண்டிருக்கிற இந்த 10 நாட்கள் இருக்கிறது. இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் 20வது இரவு தொழுகையை நிறைவேற்றி விட்டு நாம் அமர்ந்திருக்கிறோம். 20வது நோன்பை நோக்க இருக்கிறோம். நாளை முதல் இன்ஷா அல்லாஹ் இந்த பருவகாலத்தினுடைய முக்கிய பகுதியை நாம் அடைய இருக்கிறோம். அஷ்ருல் அவாஹிர் என்று சொல்லப்படுகிற ஒரு பகுதி இருக்கிற ரமலானுடைய காலங்களிலேயே மெய்ய பகுதியாக, முக்கிய பகுதியாக, நன்மைகளை இன்னும் அதிகம் சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய ஒரு பகுதியாக, மற்ற 20 நாட்களை விடவெல்லாம் ஏராளம் அருள் பேறுகளை அள்ளித் தருகிற ஒரு காலமாக, பருவ காலமாக அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அஷ்ருல் அவாஹிரை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொதுவான ரமலானுடைய காலம், அவர்கள் எப்படி அந்த ரமலானை எதிர்கொள்வார்கள், ரமலானுடைய நாட்களை எப்படி கழித்திருக்கிறார்கள் என்பதை பற்றி சஹாபாக்கள் சொல்லி இருக்கிறார்கள். விரிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பக்கம் பக்கமாக பேசப்பட வேண்டிய விஷயம் என்றாலும் ரமலானுடைய காலத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருந்திருக்கிறது என்பதை ரத்தின சுருக்கமாக சஹாபாக்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். கான யஜ்தஹிது ஃபீ ரமலான் மாலா யஜ்தஹிது ஃபீ கைரிஹி, மாலா யஜ்தஹிது ஃபீ கைரிஹி. ரமலான் அல்லாத காலங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாகவே எல்லா இபாதத்துகளுக்கும், முஆமலாத்துகளுக்கும், ஹசனாத்துகளுக்கும் எல்லாவற்றுக்குமே சிறந்த முன்மாதிரி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிகர் அவர்கள்தான். வேற யாரையுமே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய காலம் வருகிற போது ரமலானின் அல்லாததை விட அதிகம் ஈடுபாடுகளோடு, அதிக சிரத்தைகளை மேற்கொண்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செயல்படுவார்கள். அதிக ஜுஹுதை எடுத்துக் கொள்வார்கள், சிரமம் பார்க்க மாட்டார்கள். சிரமம் தாங்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபாதத்துகளை மேற்கொள்வார்கள் என்று சஹாபாக்கள் விலாவாரியாக சொல்ல வேண்டிய ஒரு கருத்தை ரத்தின சுருக்கமாக நமக்கு சொல்லித் தருவதன் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இபாதத்தை குறித்து நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அஷ்ருல் அவாஹிரை பற்றி சொல்லுகிற போதோ இதே போலத்தான் சொல்லுகிறார்கள். மிகச் சுருக்கமாக சொன்னாலும் நாம் நிறைவான பொருளை புரிந்து கொள்ளுகிற வகையில் சொல்லுகிறார்கள்.
யஜ்தஹிது இதா ஜாஅ அஷ்ருல் அவாகிர் மின் ரமலான். பொதுவாக இப்படி சொல்லு, ரமலானுடைய காலங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் அல்லாததை விட கூடுதலாக செய்வது போல இதா ஜாஅ அஷ்ருல் அவாகிர் மின் ரமலான், ரமலானுடைய இந்த கடைசி 10 நாட்கள் வருகிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யஜ்தஹிது ஃபீமா லா யஜ்தஹிது மின் கைரிஹி மின் ரமலான், ரமலானுடைய மற்ற காலங்களில் செய்வதை விட, அதாவது மற்ற 20 நாட்களில் செய்வதை விட பொதுவாக ரமலானில் கூடுதலாக சிரத்தை எடுத்து செய்யக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 20 நாட்களில் செய்வதை விடவெல்லாம் கூடுதலாக கடைசி 10 நாட்களில் அவர்கள் இபாதத்தை மேற்கொள்வார்கள். அது எவ்வாறு என்பதை இன்னும் சற்று விரிவாக சொல்லுகிற போது ஷத்த மிஅஸரஹு, இதற்கு விளக்கமாக சொல்வதாக இருந்தால் ஷத்த மிஅஸரஹு இதா ஜாஅ அஷ்ருல் அவாகிர் மின் ரமலான், ரமலானுடைய கடைசி 10 நாட்கள் வந்து விட்டது என்று சொன்னால் ஷத்த மிஅஸரஹு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரிந்து கட்டிக்கொண்டு இறங்கி விடுவார்கள். ஷத்த மிஅஸரஹு என்று சொன்னால் அதாவது தாம்பத்தியத்தினுடைய எந்த நாட்டமும் இல்லை என்பதாக ஒரு பொருள் கூட அதற்கு நாம் செய்யலாம். தாம்பத்திய நாட்டம் இல்லை என்பதை விட அதை இலக்கிய நயமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிந்து கட்டிக்கொண்டு எதிலும் கவனம் செலுத்தாமல் எதை பற்றிய நாட்டமும் இல்லாமல் முற்றிலுமாக எல்லாவற்றையும் விட்டு விலகி பள்ளிவாசலே கதி என்று சொல்லி 10 நாட்களும் இபாதத்துகளிலேயே முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்வார்கள். தன்னுடைய இரவு முழுக்க அவர்கள் கண் விழித்து இரவை உயிர்ப்பிப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. அஹ்யா லைலஹு, இரவை அவர்கள் உயிர்ப்பிப்பார்கள். தன்னுடைய குடும்பத்தவர்களை, வீட்டில் இருப்பவர்களை எல்லாம் எழுப்பிவிட்டு இபாதத்து செய்யும்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூண்டுவார்கள் என்பதாக அஷ்ருல் அவாகிரை பற்றி திருச்சுருக்கமாக சஹாபாக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஆக அப்படிப்பட்ட ஒரு பருவ காலத்தை தான் புனிதமிக்க ரமலானிலேயே முக்கிய பகுதி நாம் நாளை முதல் இன்ஷா அல்லாஹ் அடைய இருக்கிறோம். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலங்களை எப்படி அணுகியிருக்கிறார்கள், அதனுடைய இரவு பொழுதுகளை எப்படி அவர்கள் கழித்திருக்கிறார்கள் என்பதை எல்லாம் மனதில் இருத்திக் கொண்டு நாம் அது போன்ற காலங்களை அடைய வேண்டும். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அதற்கு நம் யாவருக்கும் அருள் செய்வானாக. நமக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு என்னவென்று சொன்னால் பாவங்களும் பரிகாரங்களும். காலத்துக்கு தகுந்த பொருத்தமான ஒரு தலையங்கம் இங்கே தரப்பட்டிருக்கிறது. காரணம், பாவங்கள் எல்லாம் முற்றிலுமாக அழிக்கப்படுவதற்குரிய பருவகாலமும் இதுதான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யக்கூடிய இபாதத்துகளில் பெரும்பாலான இபாதத்துகளுக்கு கொடுக்கிற வாக்களிப்பை பாவ மன்னிப்பை தான் சொல்லுகிறார்கள். இந்த மாதத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்ஃபிரத்திற்குரிய மாதமாகவே அறிமுகப்படுத்துகிறார்கள். எதை சொன்னாலும் மன் காம ரமலான ஈமானன் வஹ்திஸாபா குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, மன் ஸாம ஈமானன் வஹ்திஸாபா குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வஹ்திஸாபா குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. நோன்பு நோற்றால் அதற்கு முந்திய பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக சொல்லுகிறார்கள். இரவு நேரங்களில் நின்று வணங்கினாலும் முந்திய பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக வாக்களிக்கப்படுகிறது. லைலத்துல் கத்ருடைய இரவுகளில் நின்று வணங்கினாலும் முந்திய பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக வாக்களிக்கப்படுகிறது. ஆக பாவ மன்னிப்புகள் அதிகம் வாக்களிக்கப்படுகிற ஒரு காலமாக ரமலானுடைய இந்த நாட்கள் இருக்கிறது. எனவேதான் நாம் செய்கிற பாவங்களை குறித்து நாம் சற்று நிதானித்து சிந்தித்து உணர்ந்து அதிலிருந்து விடுபடுவதற்கு இஸ்லாம் என்ன வழிகளை சொல்லுகிறது, என்ன முயற்சிகளை நாம் மேற்கொண்டால் இந்த துன்யாவிலேயே நம்முடைய பாவக்கரைகளை எல்லாம் முற்றிலுமாக அகற்றி பரிசுத்த முஸ்லிம்களாக அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிற்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்காக, அதை பரிசீலிப்பதற்காக, ஆய்வு செய்வதற்காகத்தான் இந்த அவையில் இப்படிப்பட்ட ஒரு தலைப்பு இங்கே தரப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா துன்யாவில் மனிதர்களை படைத்திருப்பது ஏதோ அவர்களை பாவத்தில் ஆழ்த்த வேண்டும், அவர்களில் பெரும்பகுதி பாவம் செய்யக்கூடிய மக்களை தேர்ந்தெடுத்து நரகத்தில் இட்டவர்களை அதாபு செய்ய வேண்டும் என்பதல்ல அல்லாஹ்வுடைய நோக்கம். அல்லாஹ்வுடைய கருணைத்தன்மையை நாம் புரிந்து கொண்டால், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நாம் புரிந்து கொண்டால், நம்மை மனிதர்களாக இந்த துன்யாவில் வாழும் காலமெல்லாம் நாம் செய்கிற குற்றங்களை கண்டுகொள்ளாமல் அல்லாஹ் இருக்கிறான் என்பதே அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்திற்கு மிகப்பெரிய சான்றாக இருக்கிறது. அதையும் மீறி நீ துன்யாவில் செய்கிற பாவம் செய்வது உன்னுடைய இயல்புதான். அந்த இயல்பை பெற்றிருக்கிற நீ அதிலிருந்து விடுபடுவதற்கு என்னென்ன வழிகள் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறாரா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்களா இல்லையா?
இதை நாம் சற்று நிதானித்தால் கூட இன்னும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை குறித்து நாம் அதிகம் புரிந்து கொள்ள முடிகிறது. அன்புக்குரியவர்களே, பாவம் என்று சொன்னால் பாவம் பற்றி நாம் திருமறையிலும் ஹதீஸுகளிலும் ஏராளமான வார்த்தைகளை பார்க்க முடிகிறது. அல்லாஹ் திருமறையில் பல வார்த்தைகளை பாவத்திற்கு சொல்லுகிறான். அத்தம்பு என்று சொல்லுகிறான். ஃபகுல்லன் அஹத்னா பிதம்பிஹி. 10 நாட்களில் நாம் இதை குறித்து பேசுவதாக இருந்தால் போதிய நேரம் நமக்கு இல்லை என்றாலும் சுருக்கமான முறையில் இன்ஷா அல்லாஹ் அது குறித்து நாம் சில விஷயங்களை தொடராக காண்போம். அல்லாஹ் திருமறையில் பாவத்தை குறித்து பல வார்த்தைகளை சொல்லுகிறான். ஒன்று தம்பு, பாவம். ஃபகுல்லன் அஹத்னா பிதம்பிஹி என்று அன்கபூத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான். அதுபோல ஹத்திஆ என்ற ஒரு வார்த்தை அரபியில் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான். அஸ்ஸய்யிஆ அல்-ஹூப் இன்னஹு கான ஹூபன் கபீரா என்ற வசனத்தில் ஹூப் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்-இஸ்ம் குல் இன்னமா ஹர்ரம ரப்பி அல்-ஃபவாஹிஷ மா ظஹர மின்ஹா வ மா பதன வல் இஸ்ம வல் பகி. அதுபோல அல்-ஃபுசூக் வல் இஸ்யான் என்பதும் பாவத்திற்காக பயன்படுத்துகிற வார்த்தை. வக்கர்ரஹ இலைக்குமுல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான். அதுபோல ஃபஸாத் இன்னமா ஜஸாஉல் லதீன யுஹாரிபூன அல்லாஹ வ ரசூலஹு வ யஸ்ஊன ஃபில் அர்தி ஃபஸாதா. அல் உத்து ஃபலம்மா ஆதௌ அம்மா நஹு அன்ஹு குல்லா லஹும் கூனூ கிரதத்தன் ஹாசியின். அல் இஸ்ர் வயலாஉ அன்ஹும் இஸ்ரஹும். அடுத்து இஸ்ருங்கிற வார்த்தை அல்லாஹ் பாவத்திற்காக பயன்படுத்துகிறான். ஆக திருமறையில் அல்லாஹ் பாவத்திற்காக பயன்படுத்துகிற வார்த்தைகள் இவைகள். அதுபோல பாவத்தில் விழுவதற்கான காரணங்கள் என்ன, மனிதன் பாவத்தில் விழுவதற்குரிய காரணிகள் என்ன என்பதை ஆய்வு செய்கிற போது குர்ஆனும் ஹதீஸும் ஏராளமான காரணங்களை சொல்லுகிறது. சுருக்கமாக நாம் சில விஷயங்களை பார்ப்போம். அல் இப்திலாஉ பில் கைரி வஷ்ஷர். அல்லாஹு தஆலா பொதுவாகவே துன்யாவில் மனிதர்களை நன்மை செய்பவர்கள் யார், தீமை செய்பவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காகத்தான் இந்த துன்யாவிற்கு அனுப்பி வைத்திருக்கிறான். எனவே நல்லதை கொண்டும் அல்லாஹ் சோதிப்பான், தீயதை கொண்டும் அல்லாஹ் சோதிப்பான். கொடுத்தும் அல்லாஹ் சோதிப்பான், கொடுக்காமலும் அல்லாஹ் சோதிப்பான். அதுபோல கட்டுப்படுதலை கொண்டு சோதித்தல், பாவத்தை கொண்டு கட்டுப்படாமல் மறுத்தலை கொண்டு சோதித்தல், ஹலாலை கொண்டு சோதித்தல், ஹராமை கொண்டு சோதித்தல், வழிகேட்டை கொண்டு சோதித்தல், நேர்வழியை கொண்டு சோதித்தல், அதுபோல செல்வத்தை கொண்டு சோதித்தல், ஏழ்மையை கொண்டு சோதித்தல், நோயை கொண்டு சோதித்தல், ஆரோக்கியத்தை கொண்டு சோதித்தல். இது மாதிரி அல்லாஹ் பல்வேறு சோதனைகளை மனிதனுக்கு தந்திருக்கிறான். இது மாதிரியான சோதனைகளில் மனிதன் தன்னை நிதானிக்க தவறி பாவங்கள் செய்வதுண்டு. நமக்கு கொடுக்கப்பட்டது எதற்காக என்பதை புரிந்து கொள்ளாத போது மனிதன் அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட வளங்களை சரியாக பயன்படுத்தாமல் அவன் பாவம் செய்கிறான். கொடுக்கப்படாமல் இருப்பதை நிராசையாக எடுத்துக்கொண்டு அல்லாஹுவின் மீது வெறுப்பான உணர்ச்சிகளை மேற்கொள்வதன் மூலமாக அவன் பாவங்களை செய்வதுண்டு. அடுத்ததாக லிப்திலாஉ பில் மாலி வல் வலத், செல்வங்களையும் பிள்ளை செல்வங்களையும் கொடுத்து அல்லாஹ் சோதிப்பது. அதையும் திருமறையினுடைய வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிற போது இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, உலகத்தில் தரப்பட்டிருக்கிற செல்வங்கள் ஏதோ செழிப்பாக வாழ்வதற்கு சுகபோகம் அனுபவிப்பதற்கு என்பதல்ல, அல்லது பிள்ளை செல்வங்களை அல்லாஹ் தந்திருப்பது எனக்குத்தான் பிள்ளைகள் இருக்கிறது என்று தம்பட்டம் அடித்துக் கொள்வதற்கோ பெருமை கொள்வதற்கோ அல்ல. இரண்டுமே சோதனைக்காகத்தான் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான். இதை சரியாக மனிதன் புரிந்து கொள்ளாத போது தன்னுடைய செல்வங்களை திரட்டுவதிலும் சரி, செல்வங்களை செலவழிப்பதிலும் சரி மனிதன் தவறிழைக்க ஆரம்பித்து விடுகிறான். தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய முறைகளில் அல்லாஹ் தந்த பிள்ளை அல்லாஹுவிற்கு நன்றி உள்ளவனாக அவனை வளர்த்தெடுக்க வேண்டும். நாளை நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் மஹ்ஷரில் பலந்தரத்தக்க வகையில் அவர்களை நாம் உருவாக்கி எடுக்க வேண்டும் என்ற சிந்தனை இல்லாமல் பிள்ளைகளை வெறும் துன்யாவினுடைய மோகத்தோடு, துன்யாவுடைய ஆசாபாசங்களையும் பகட்டையும் பெருமையும் செல்வாக்கையும் அடைவதற்காக அந்த கண்ணோட்டத்தில் பிள்ளைகளை வளர்க்கும் போது அதை சோதனையாக அவன் எடுத்துக்கொள்ளவில்லை. அந்த சோதனையில் அவன் தோற்று விடுகிறான், அவன் பாவத்தில் விழுந்து விடுகிறான். இதே போல அல்லாஹ் மற்றொரு வகையில் சோதிக்கிறான், கொள்கையில், ஷிர்க்கினுடைய விஷயங்களில். அதை திருமறையினுடைய வசனங்களில் கூட அல்லாஹ் பல இடங்களில் சொல்லித் தருகிறான். ஷிர்க்கான விஷயங்களில் என்னுடைய சமூகம் முன்வாழ்ந்த சமூகத்தை அப்படியே ஜானுக்கு ஜான் முளத்திற்கு முளம் பின்பற்றி செல்வார்கள்
என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல இன்றைக்கு சமூகத்தில் பல்வேறு விதமான ஷிர்க்குகள் தர்கா வழிபாடுகள் வாயிலாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாங்கள் தான் நேசிக்கிறோம் என்ற வகையில் நாயகத்தின் மீது அன்பு காட்டுகிறோம் என்பதை இஸ்லாம் சொல்லித் தந்த வரையறைக்குள் நின்று அவர்களுக்கு அன்பு காட்டாமல் அதற்கு அப்பாற்பட்டு மனம் போன போக்கில் அன்பு செலுத்துகிறோம் என்ற வகையில் ஷிர்கான காரியங்களை மேற்கொண்டு விடுவது, இது மாதிரி கொள்கை விஷயங்களிலிருந்து தடம் புரண்டு ஏக இறைவன் அல்லாஹ் என்ற ஏகத்துவ கொள்கையிலிருந்து நெறிமாறி போய் ஷிர்கான விஷயங்களில் விழுவதன் மூலமாக பாவங்களை செய்து விடுதல். அடுத்ததாக நாலாவது சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பெண்களுடைய விஷயத்தில் மதிமயங்கி போய் விடுவது, காதல் கொள்வது, இது மாதிரி விஷயங்களையும் திருமறையினுடைய வசனங்களும் நமக்கு சொல்லுகிறது. அதுபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை குறித்து பல்வேறு விதமாக இந்த சமூகத்திற்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். மா தரக்து பஅதி ஃபித்னத்தன் அலர்ரு அலர் ரிஜாலி மினன் நிஸா, என்னுடைய சமூகத்தில் எனக்கு பிறகு நான் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை இந்த சமூகத்திற்கு ஏற்படுத்துகிற ஒரு குழப்பத்தை நான் காணுகிறேன் என்று சொன்னால், அதுவும் ஆண்களுடைய விஷயத்தில், ஆண்களுக்கு பெண்களுடைய விஷயத்தில் நான் காணக்கூடிய மிகப்பெரிய ஃபித்னாவாக நான் காணுகிறேன் என்பது போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக இந்த சமூகத்தில் ஆண்களுக்கு பெண்கள் மூலமாக ஏற்படுகிற ஃபித்னா, இன்றைக்கு பெண்களுக்கும் ஆண்களுக்கும் மத்தியில் நடைபெறுகிற இந்த ஃபித்னா தான் மிகப்பெரிய கலாச்சார சீரழிவை ஏற்படுத்தி நம்முடைய சமூகத்தை, இஸ்லாமிய சமூகத்தை வரையிலும் பல்வேறு வகையில் பாதிப்படைய செய்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையான கருத்து அல்ல. நாம் வாழக்கூடிய தமிழ் பகுதிகளிலும் கூட, அல்லது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்தியா நாடு, அந்த நாட்டை எடுத்துக்கொண்டாலும் அல்லது பல்வேறு இஸ்லாமிய சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிற பகுதிகளை நாம் எடுத்துக்கொண்டாலும் கூட இது மாதிரியான பாதிப்புகளை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கு சொன்னது போலவே இன்றைக்கு நடந்தேறி கொண்டிருக்கிறது. ஆக இந்த சோதனையில் அன்றைக்கு இருந்ததை விட அதிகமாக இன்றைக்கு பாதிப்பை நாம் காணுகிறோம். இதனால் உள்ள பாவங்கள், இதனால் ஏற்படுகிற பாவங்கள், அனாச்சாரங்கள், கலாச்சார சீரழிவுகள் மிகுதியாக இன்றைக்கு காணப்படுகிறது. காரணம், இஸ்லாமிய நெறிமுறை உணர்த்தப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய நெறிமுறைகளை பின்பற்றுவதில் நாம் கண்டிப்புடன் செயல்படவில்லை. அதை நாம் கண்டும் காணாமல் விட்டு விடுவதுதான் இது மாதிரியான பாவங்களில் விழுவதற்கு காரணமாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் மிகப்பெரிய ஃபித்னாவாக சொன்னார்கள். இன்றைக்கு இதைத்தான் சர்ச்சையில் எடுத்துக்கொண்டு பலரும் இஸ்லாமிய தீர்வை, இஸ்லாமிய விரோதிகள் கூட, இஸ்லாத்தை விமர்சிப்பவர்கள் கூட இஸ்லாத்தை எந்த சட்டங்களை எடுத்து சொல்லி இஸ்லாத்தை மக்கள் மத்தியில் விகாரமாக காட்ட வேண்டும், இஸ்லாத்தை பற்றிய வெறுப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டும் என்று முயற்சித்தார்களோ அது போன்ற சட்டங்களை இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிற இது மாதிரியான கலாச்சார சீரழிவுகளை எதிர்கொள்ளுகிற போது தன்னை அறியாமல் தங்களுடைய நாவுகளில் இஸ்லாமிய சட்டங்களை பேசுகிற ஒரு நிலை இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் கண்டு வருகிறோம் என்று சொன்னால், இஸ்லாம் இந்த ஃபித்னாவை சமூகத்தில் இன்றைக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த விழிப்புணர்வு இன்றைக்கு சமூகத்தில் இல்லாத காரணத்தினால் பல்வேறு கலாச்சார சீரழிவுகளை இன்றைக்கு நாம் கண்டு வருகிறோம். அது தழுவிய பல பாவங்களிலும் இன்றைக்கு சமூகம், குறிப்பாக இளைய சமூகம் வீழ்ந்து கிடக்கிறது. திருமணம் என்று சொன்னாலே வெக்கி தலைகுனிய வேண்டிய இளம் பெண்கள், என்னுடைய திருமணத்தை நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் என்ற வகையில் தன்னை பெற்றெடுத்த தாயையும் தன் தந்தையையும் எல்லாவற்றையும் மறந்து நீதிமன்றத்தில் கூட எனக்கு தாயும் தந்தையும் தேவையில்லை என்று நேற்றைக்கு அல்லது ஒரு மாத காலத்திற்கு முன்னால் கையை காட்டினான், கண்ணை காட்டினான் என்பதற்காக அவன் எனக்கு போதும் என்று சொல்லுகிற நிலைக்கு இன்றைக்கு இளம் சமூகம், இளைய சமூகம், நம்முடைய முன்மாதிரி பெண்களாக கருதப்படுகிற உம்மஹாத்துகளுக்கு வழித்தோன்றல்களாக வந்த தாய் குலம் இன்றைக்கு நெறிகட்டு போயிருக்கிறது என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவத்தின் முக்கிய காரணியாக சொன்ன இது போன்ற ஃபித்னாவுடைய விஷயத்தில் வெளிப்பாக இல்லை என்பதுதான் காரணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை நெறிப்படுத்துவதற்காக பல்வேறு வழிமுறைகளை இந்த சமூகத்திற்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அவைகளெல்லாம் பரிசீலிக்கப்பட்டு இந்த சமூகத்திற்கு எடுத்துணர்த்தப்பட்டு அதை கண்டிப்புடன் முறையாக நாம் அதை கடைபிடித்தால் இது மாதிரியான கலாச்சார சீரழிவுகளை தவிர்க்க முடியும் என்பதுதான் யதார்த்தம். அதுபோல பாவத்தினுடைய காரணிகளில் மிக முக்கிய காரணியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மற்றொன்று செல்வம். நம்மிடையே இருக்கிற செல்வம், நாம் அந்த செல்வத்தை எப்படி திரட்டுகிறோம், எப்படி செலவழிக்கிறோம் என்கிற விஷயத்தில் நாம் மிகவும் பின்தங்கியவர்களாக, இஸ்லாமிய நெறிமுறைகளை கடைபிடிப்பதில் நாம் மிக அலட்சியம் காட்டக்கூடியவர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கு சொல்லுகிற போது, வல்லாஹி லல் ஃபக்ர அக்ஷா அலைக்கும், உங்களுக்கு ஏழ்மை வந்து விடுமோ என்பதில் எனக்கு சிறிது கூட அச்சமில்லை. வலாக்கின் அக்ஷா அலைக்கும் மன் துப்ஸத அலைக்கும் துன்யா,
உங்களுக்கு துன்யா விரித்து காண்பிக்கப்பட்டு கமா புசித்த அலாமன் கான கபிலக்கும், உங்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கு துன்யா திறந்து காண்பிக்கப்பட்டதல்லவா, விரித்து காண்பிக்கப்பட்டதல்லவா, அதில் அவர்கள் ஃபதனாஃபசு கமா தனாஃபசுஹா, அவர்கள் எப்படி அந்த துன்யா திறந்து காண்பிக்கப்பட்டு துன்யாவினுடைய மோகத்தில் அதை அடைய வேண்டும் என்று போட்டி போட்டுக் கொண்டு செயல்பட்டார்களோ, அதுபோல நீங்களும் துன்யா திறந்து காண்பிக்கப்பட்டு அதில் நீங்கள் போட்டி போட்டு விடுவீர்களோ என்பதில் தான் எனக்கு அச்சம். அந்த செல்வம் எப்படி அவர்களை அழித்ததோ, அவர்களை எப்படி அந்த செல்வம் நாசமாக்கியதோ, அதுபோல அந்த செல்வம் உங்களையும் அழித்து நாசமாக்கி விடுமோ என்பதுதான் எனக்கு அச்சம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்றைக்கு இந்த செல்வத்திற்காகத்தான் மனிதன் இஸ்லாத்தினுடைய நெறிகளை மறந்து வாழுகிற ஒரு நிலைகளை நாம் இன்றைக்கு காணுகிறோம். எந்த விஷயத்தை எடுத்தாலும் துன்யாவினுடைய எந்த ஒரு நோக்கத்தை நாம் எடுத்துக்கொண்டாலும் அது துன்யாதான் என்பதுதான் மனிதனுடைய நோக்கமாக இருக்கிறது ஒழிய ஆகிரத், அல்லாஹ், தீனுடைய ஒழுக்கங்கள், கட்டுப்பாடுகள் இவைகளை குறித்தெல்லாம் சிறிதும் அவர்களுக்கு எந்த அச்சமோ கவலையோ இல்லை என்கிற ஒரு நிலைக்கு இன்றைக்கு சமூகம் தள்ளப்பட்டிருக்கிறது. காரணம் செல்வத்தை குறித்துள்ள மோகம். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா வலா தகுனு கல்லதீன நஸுல்லாஹ ஃபஅன்ஸாஹும் அன்ஃபுஸஹும் என்று திருமறையினுடைய வசனத்தில் சொல்லுகிறான். அதுபோல வேறொரு வசனத்தில் சொல்லுகிற போது யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ விசுவாசிகளே, அல்லாஹ்வை விசுவாசம் கொண்டவர்களே, ஈமான் கொண்டவர்களே, லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ், உங்களுடைய செல்வங்களோ உங்களுடைய பிள்ளை செல்வங்களோ அல்லாஹ்வை தியானிப்பதை விட்டு உங்களை திசை திருப்பி விட வேண்டாம். வமை யஃஅல் ذلك, அவ்வாறு யார் அவ்வாறு செய்கிறார்களோ ஃபஉலாயிக ஹுமுல் காஸிரூன், அவர்கள் தான் மிக நஷ்டமடைந்தவர்கள். செல்வத்திற்காக, செல்வாக்கிற்காக, உலகத்தினுடைய ஆதாயங்களை தேடிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தீனை மறந்து அல்லாஹுவை மறந்து வாழுகிற நிலை இருக்கிறது என்றால் அது துன்யாவில் ஏற்படுகிற நஷ்டம் மாத்திரமல்ல, ஆகிரத்திலும் ஏற்படுகிற நஷ்டமாகத்தான் அது கருதப்படுகிறது. அடுத்ததாக பாவத்தில் மனிதன் வீழக்கூடிய காரணிகளில் முக்கிய காரணியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சுபஹாத் அஹ்லில் பிதா, பிதஅத்வாதிகளுடைய குழப்பங்கள், பிதஅத்வாதிகள் எழுப்புகிற குழப்பங்கள், சந்தேகங்கள். அதை குறித்து சுஃபியான் ஸௌரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிற போது அல் பிதஅ அஹப்பு இலா இப்லீஸ் மினல் மஅசியா, பாவம் செய்வதை விட, மனிதன் பாவம் செய்கிறானா இல்லையா, தவறு செய்கிறானா இல்லையா, இதை விடவெல்லாம் இபிலீசுக்கு மிக மிக விருப்பத்திற்குரிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் பிதஅத்தான காரியம்தான். ஃபஇன்னல் மஅசியா, காரணம் என்ன தெரியுமா, பாவம் செய்கிற போது யுதாபு மின்ஹா, அதிலிருந்து தௌபா மேற்கொள்ளப்படும். அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ், நான் பாவம், ஒரு மனிதன் பாவத்தை உணர்கிற போது அது பாவம் தான் என்று தெரிகிற போது சில சந்தர்ப்பங்கள் வந்தால் அவன் அந்த பாவத்தை விட்டு மீள வேண்டும் என்று கருதி அல்லாஹ்விடத்தில் பாவமீட்சி தேடி விடுகிறான், தௌபா செய்து அதிலிருந்து மீண்டு விடுகிறான். வல் பிதா, ஆனால் பிதஅத்தை பொறுத்தவரையில் லா யுதாபு மின்ஹா, அதிலிருந்து மீள வேண்டும் என்கிற சிந்தனை மனிதனுக்கு வருவதில்லை. காரணம் என்ன, நல்லது என்று செய்கிறான், அவர்கள் செய்கிற காரியத்தை நல்லது என்று அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் பாவமான காரியத்தை செய்கிறார்கள் என்று சொல்லப்படுவது போல அதை பாவம் என்று உணர்ந்தால் தானே மீளுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. செய்கிற தவறையே நன்மை என்று கருதி அதுதான் புண்ணியம், அதுதான் இஸ்லாம் என்று செய்கிற போது எப்படி மீள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது? எனவே ஷைத்தான் இபாதத்துகளில் ஈடுபாடுள்ளவர்களை, இஸ்லாமிய பிடிப்புள்ளவர்களை, தீனோடு பற்றுள்ளவர்களை, அல்லாஹ்வுடைய அன்புக்காகவும் திருப்பொருத்தத்திற்காகவும் பாடுபடுகிறவர்களை பாவத்தில் அவர்களை மூழ்கச் செய்ய முடியவில்லை என்று வருகிற போது தீனிலேயே குழப்பத்தை ஏற்படுத்தி நல்லது என்று சொல்லி தன்னை தானாக சிலதை தீர்மானித்து அல்லது மக்களில் சிலர் தீர்மானித்து வைத்திருப்பதை குர்ஆனோடு மோதினாலும் சரி, ஹதீஸோடு மோதினாலும் சரி, அது நல்லதுதான் என்ற கற்பனையை, நல்லதுதான் என்ற சிந்தனை அவர்களுடைய மனதில் ஏற்படுத்தி அதை செய்யும்படி ஷைத்தான் தூண்டுகிறான். இதன் மூலமாக அவர்களை மீள முடியாத பாவத்தில் ஆழ்த்திவிட்ட சந்தோஷம் அவனுக்கு ஏற்படுகிறது. எனவேதான் சுஃபியான் ஸௌரி அவர்கள் சொல்லுகிறார்கள், மனிதன் பாவம் செய்வதை விட ஷைத்தானுக்கு, இபிலீசுக்கு மிக விருப்பத்திற்குரியது பிதஅத்தான காரியங்களை செய்வதுதான். இன்றைக்கு சமூகத்தில் காணப்படுகிற பிதஅத்துகளை எடுத்துக்கொள்ளுங்கள். இது மாதிரியான பிதஅத்துகள் செய்கிறவர்கள் நாம் பாவம் செய்கிறோம் என்று உணர்ந்து கொண்டா செய்கிறார்கள், நன்மையான காரியத்தை செய்கிறோம் என்ற எண்ணத்தோடும் சிந்தனைகளோடும் தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இது மஅசியத்தை விட, ஹத்ஆவை விட, பாவங்களை விட மிக மோசமான ஒரு நிலைதான் பிதஅத் என்பது. அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரைகளின் போதெல்லாம் சொல்லி காட்டி இருக்கிறார்கள்.
பெரும்பாலான தன்னுடைய உரைகளை துவங்குகிற போது ஹைரல் கலாமி கலாமுல்லாஹ், ஹைரல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஷர்ரல் உமூரி முஹதஸாத்துஹா, குல்லு முஹதஸத்தின் பித்ஆ வ குல்லு பித்ஆத்தின் ضலாலா என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல காரணம் என்ன? இந்த சமூகத்தில் இது மாதிரியாக இந்த நிலையில் பித்ஆத் என்ற பெயரில் ஏற்படுகிற பாவம் அபரிமிதமான பாவம், அது மீள முடியாத பாவம். பாவம் என்ற குற்ற உணர்ச்சி இல்லாமலேயே நன்மை என்ற பெயரிலே செய்துவிடக்கூடிய பாவம். லஅனல்லாஹு மன்னாவா முஹதிஸா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பித்ஆத்தை செய்கிறவனுக்கு, அடைக்கலம் கொடுக்கிறவனுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று. பித்ஆத் செய்கிறவன் அல்ல, பித்ஆத்தை செய்பவனை, பித்ஆத்தான ஒரு காரியத்தை போதிப்பவனுக்கு நீ ஆதரவு தந்தாலே அல்லாஹ்வுடைய சாபம் என்று சொன்னார்கள். பித்ஆத் என்றால் என்ன? எதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தரவில்லையோ, தெருமறை எதை நமக்கு வழிகாட்டவில்லையோ அந்த ஒரு காரியத்தை, அதுதான் தீன், அதுவும் தீனுடைய ஒரு அம்சம்தான் என்று கருதி கொண்டு நன்மை எதிர்பார்த்து செய்வதைத்தான் பித்ஆத் என்கிறோம். இவ்வாறாக மார்க்கத்தில் இடைச்செருகல்களை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிற, இடைச்செருகல்களை உருவாக்குகிற இது மாதிரியான பித்ஆத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்தில் இந்த வகையில் கண்டித்திருக்கிறார்கள். அது சம்பந்தமாக அதை தழுவிய பாவங்கள் இன்றைக்கு சமூகத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நாயகத்தினுடைய வழிகாட்டுதல் இருக்கிறதா, குர்ஆனுடைய வழிகாட்டுதல்கள் இருக்கிறதா, ஆதாரம் இருக்கிறதா என்றெல்லாம் கேட்டால் அதற்கு ஏதாவது வளைத்து ஒடித்து வியாக்கியானங்கள் செய்துதான் அவர்களால் ஒப்பிக்க முடிகிறதை ஒழிய குர்ஆனிலிருந்து ஹதீஸிலிருந்து ஆதாரங்களை எடுத்து சொல்லி இதற்கு அனுமதி இருக்கிறது என்று நிரூபிக்க முடியவில்லை. தர்கா சம்பந்தமான பித்ஆத்துகளாக இருந்தாலும் சரி, மீலாது சம்பந்தமான பித்ஆத்துகளாக இருந்தாலும் சரி, மௌலிது சம்பந்தமான பித்ஆத்துகளாக இருந்தாலும் சரி, இபாதத்தினுடைய மற்ற அம்சங்கள் சம்பந்தமான பித்ஆத்துகளாக இருந்தாலும் சரி, இவைகளெல்லாம் ஒப்பிக்கப்படுகிறதே ஒழிய ஆதாரங்களால் நிரூபிக்கப்படவில்லை என்பது யதார்த்தம். எனவே இது போன்ற விஷயங்களில் நல்லது தானே, ஷைத்தான் எப்படித்தான் சொல்லுவான், ஒரு நல்ல காரியம் தானே, ரசூலுல்லாஹ் புகழ்றதுக்காக சுபஹான மௌலிது ஓதுனா என்ன, ஒரு நல்ல காரியம் தானே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேர்ல ஸலாத்துன் நாரியா, ஒரு ஸலவாத்து தானே. ஸலாத்துன் நாரியாவுக்குள்ள என்ன விஷமத்தனங்கள், விஷம வார்த்தைகள் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளாமலேயே ஸலாத்து தானே என்றுதான் ஷைத்தான் அந்த மாதிரியான சிந்தனைகளைத்தான் உருவாக்கு. மூதாதையர்கள் எல்லாம் என்ன தவறா செய்து விட்டார்கள், புதிதாக இவர்களுக்குத்தான் தெரிந்து விட்டதா, இது மாதிரியான நியாயங்களை ஷைத்தான் மனிதருக்குள்ளே ஏற்படுத்துகிறான். ஆக இது ஷைத்தான் மனிதனை, நல்லவர்களை, இபாதத்தில் ஈடுபாடுள்ளவர்களை, முஸ்லிம்களை பாவத்தில் ஆழ்த்துவதற்கு மேற்கொள்ளுகிற ஒரு சூட்சமம் தானே ஒழிய இந்த விஷயத்தில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு போதித்திருக்கிறார்கள். அதுபோல பாவங்களை வகைப்படுத்தி சொல்லுகிறார்கள். பாவங்கள் பல்வேறு வகையாக இருக்கிறது. பாவம் யாரை பாதிக்கிறது, யாரை பாதிக்கிறது என்ற வகையில் அதை 3 வகையாக பிரிக்கிறார்கள். ஒன்று, செய்கிற பாவம் தனக்குத்தானே அநீதம் இழைத்துக் கொள்வது, தனக்குத்தானே பாதிப்பு ஏற்படுத்திக் கொள்ளுகிற பாவம் என்று ஒரு வகை இருக்கிறது. பாவங்களை பல்வேறு வகையாக வகைப்படுத்துகிறார்கள். ஒன்று, தனக்குத்தானே அநீதம் இழைத்துக் கொள்ளுகிற பாவம் என்று ஒன்று இருக்கிறது. அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா வலா தظلموا அன்ஃபுஸக்கும், உங்களுக்கு நீங்களே அநீதம் இழைத்துக் கொள்ளாதீர்கள் என்றெல்லாம் திருமறையினுடைய பல்வேறு வசனங்களில் சொல்லுகிறான். அவர்கள் தங்களுக்கு தாங்களே அநீதம் இழைத்துக் கொண்டார்கள் என்றெல்லாம் தனக்குத்தானே அநீதம் இழைத்துக் கொள்ளுகிற பாவம் என்று அதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மதுபானம் அருந்திக் கொள்வது, இது பிறரை பாதிப்பதை விட அதிகம் தன்னைத்தானே பாதிப்பு ஏற்படுத்திக் கொள்வது, புகை பழக்கம் மேற்கொள்வது, அதுபோல இது மாதிரியான தன்னை பாதிக்கிற காரியங்கள். அடுத்ததாக மக்களை பாதிக்கிற காரியங்கள், மக்களை பாதிப்பு ஏற்படுத்துகிற பாவமான காரியங்கள். அது எது என்று சொன்னால் மக்களுடைய சொத்துக்களை திருட்டின் மூலமாகவோ அல்லது லஞ்சத்தின் மூலமாகவோ வரதட்சணை மூலமாகவோ மக்களுடைய சொத்தை அபகரித்துக் கொள்வது, கொடுக்க வேண்டியவர்களுக்கு உரிமைகளை மறுப்பது, அவர்களுக்கு கொடுக்காமல் இருப்பது, இது பிறரை பாதிக்கிற பாவமான காரியங்கள். ஆக தன்னை பாதிக்கிற பாவமான காரியங்கள், பிறரை பாதிக்கிற பாவமான காரியங்கள் இரண்டுமே சேர்ந்த பாவங்கள். ஒரு பாவம், அந்த பாவத்தை செய்தால் தன்னையும் பாதிக்கும், அது பிறரையும் பாதிக்கும். எவ்வாறாக மனிதனுடைய சொத்தை எடுத்து ஒருவரிடம் தெரியாமல் அவருடைய பொருளை எடுத்து, அவருடைய செல்வத்தை எடுத்து, பணத்தை எடுத்து இவர் மதுபானம் அருந்துகிறார் என்றால் அந்த சொத்தின் மூலமாக அவர் திருடி இருக்கிறார் என்பது பிறரை பாதிக்கிற காரியம். அந்த பொருளின் மூலமாக, அந்த பணத்தின் மூலமாக மது அருந்தி என்பது இவரை பாதிக்கிற காரியம். ஆக இவ்வாறாக பிறரையும் சேர்த்து பாதிக்கிற
பாவங்கள் என்று யார் மீது அந்த பாவத்தினுடைய பாதிப்பு நிகழ்கிறதோ அதை பொறுத்து பாவத்தை 3 வகையாக பிரிக்கிறார்கள். அதுபோல பாவத்தினுடைய ரகத்தை பொறுத்து 4 வகையாக பிரிக்கிறார்கள். எந்த ரகத்தை சார்ந்தது, எந்த கேட்டகரியை சார்ந்தது என்பதை பொறுத்து 4 வகையாக பிரிக்கிறார்கள். ஒன்று கொள்கை சம்பந்தமான பாவங்கள், ஒவ்வொரு கோணங்களில் வகைப்படுத்துகிறார்கள். ஏற்கனவே நாம் சொன்னது அது யாரை பாதிக்கிறது என்பதை பொறுத்து 3 வகை. ஒன்று ஒரு செயலை செய்தால் தன்னை மாத்திரம் பாதிக்கும், மற்றொன்று தான் செய்கிற செயல் பிறரை பாதிக்கும், இன்னொன்று செய்கிற அந்த பாவம் தன்னையும் பாதிப்பதோடு சேர்த்து பிறரையும் பாதிப்பது. அடுத்ததாக ஒரு வகைப்படுத்துகிறார்கள். எந்த வகையில்? பாவம் எந்த கேட்டகரி, எந்த ரகத்தை சார்ந்தது என்பதை பொறுத்து 4 வகையாக பிரிகிறது. ஒன்று கொள்கை சம்பந்தமான பாவம், எப்படி ஷிர்க் செய்வது, குஃப்ர் செய்வது, நிஃபாக் செய்வது, இதெல்லாம் கொள்கை சம்பந்தமான பாவங்கள். இன்னொன்று ஒழுக்க சம்பந்தமான பாவம், மஆசிஃபில் அஹ்லாக், ஒழுக்க சம்பந்தமான பாவங்கள் என்று சில பாவங்கள் இருக்கிறது. உதாரணமாக விபச்சாரம் செய்வது, மது அருந்துவது, புகைப்பழக்கம், இது மாதிரியான பாவங்கள் ஒழுக்க சம்பந்தமான பாவங்கள். அதுபோல வணக்க வழிபாடுகளில் செய்கிற பாவங்கள், மஆசிஃபில் இபாதத், அது எது? தொழுகை விட்டு விடுவது, நோன்பை விட்டு விடுவது, கொடுக்க வேண்டிய நேரத்தில் ஜக்காத்தை கொடுக்காமல் இருப்பது, அதில் பேணுதலாக இல்லாமல் இருப்பது, ஹஜ் செய்வதற்குரிய கடமை இருந்தும் ஹஜ் செய்யாமல் இருப்பது, இபாதத்துகளில் பிற்போக்குத்தனமாக இருப்பது. பாவம் என்று சொன்னால் கூடாததை செய்வது மாத்திரமல்ல, செய்ய வேண்டியதை விட்டுவிட்டாலும் பாவமான காரியம்தான். பாவம் என்று சொன்னால் செய்யக்கூடாத காரியம் பாவமான காரியம், இதை செய்யக்கூடாது என்று சொல்லி அதை செய்யாமல் இருப்பது என்பது மாத்திரமல்ல, செய்து விட்டால் அது பாவம் என்பது மாத்திரமல்ல, செய்ய வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கிற கட்டளையிடப்பட்டிருக்கிற காரியங்களை செய்யாமல் இருப்பதும் பாவமான காரியம்தான். எனவே அந்த வகை இபாதத்தான காரியம், இபாதத்தில் செய்கிற பாவமான காரியங்கள். அடுத்து 4வது வகை முஆமலாத், மக்களோடு கொடுக்கல் வாங்கல் செய்வதில் இருக்கிற பண்டமாற்று முறைகளில், மக்களோடு பழகுகிற பழக்கங்களில், பண்டமாற்று முறைகளில் செய்கிற பாவங்கள். இதுபோல வட்டி, வரதட்சணை, லஞ்சம், பொய் சாட்சி, திருட்டு, இதெல்லாம் கொடுக்கல் வாங்கலில், மக்களோடுள்ள தொடர்பில் கொடுக்கல் வாங்கல் செய்கிற பாவங்கள். ஏமாற்றி வியாபாரம் செய்வது, பொய் பேசி விற்பனை செய்வது, இதுவெல்லாம் முஆமலாத்தில் உள்ள பாவங்கள். இவ்வாறாக பாவத்தினுடைய ரகத்தை பொறுத்து 4 வகையாக பிரித்திருக்கிறார்கள். அதுபோல பாவத்தினுடைய வலிப்பத்தை பொறுத்து ஒரு வகையாக பிரிக்கிறார்கள். அது எப்படி? பாவத்தை 2 வகையாக, பாவத்தினுடைய வலிப்பத்தை பொறுத்து. ஒன்று கபாயிர் வஸ்ஸகாயிர், பெரும்பாவங்கள் சிறு பாவங்கள். பெரும்பாவங்கள் சிறு பாவங்கள் என்பதற்கு விளக்கம் சொல்லுகிற போது பல்வேறு வகையான விளக்கங்கள் சொல்லப்படுகிறது. பெரும்பாவங்கள் என்று சொன்னால் அதிகபட்சமாக சொல்லப்படுகிற விளக்கம் என்னவென்றால், பெரும்பாலான அறிஞர்கள் சொல்லுகிற விளக்கம் என்னவென்று சொன்னால், எவைகளெல்லாம் துன்யாவில் அதாபு குறித்து எச்சரிக்கை செய்யப்படுகிறதோ, ஆகிரத்திலும் தண்டனை குறித்து எச்சரிக்கை செய்யப்படுகிறதோ, அது மாதிரியான பாவங்கள் எல்லாம் பெரும்பாவங்கள். அவ்வாறாக எச்சரிக்கை செய்யப்படாத நிலையில் இருக்கிற பாவங்கள் சிறு பாவங்கள் என்பதாக சொல்வதுதான் ஏற்றுக்கொள்ளத்தக்க கருத்தாகவும் ராஜிஹான கருத்தாகவும் சொல்லப்படுகிறது. அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா பெரும்பாவங்களுக்கு பெரும்பாவம் என்று ஒன்று இருக்கிறதா? பாவம் என்றால் பொதுவாக ஒன்றுதானே, அதை என்ன பெரிது சிறிது என்று பிரிக்கிறார்கள் என்றெல்லாம் சிலர் கருத்து தெரிவிப்பதுண்டு. அல்லாஹ் திருமறையில் சொல்லுகிறான், இன்தஜ்தனிபு கபாயிர மா துன்ஹவுன், தடுக்கப்பட்ட காரியங்கள்ல பெரிய காரியங்கள், பெரும் பாவங்கள் என்று அல்லாஹ் கபாயிர் என்று திருமறையில் சொல்லுகிறான். அதனால அல்லாவே கபாயிர் என்று சொல்லுகிற போது சகாயிர் ஒன்று இருக்கத்தான் செய்யும். கபாயிர் ஒன்று இருக்கிற போது சகாயிர் ஒன்று இருக்கத்தான் செய்யும். எதற்காக பாவங்களை 2ஆக பிரிக்க வேண்டும் என்றெல்லாம் சிலர் குதர்க்கமாக கேள்விகள் கேட்பதுண்டு. அல்லாஹ் பெரும்பாவம் என்று சொல்லுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி சொல்லி இருக்கிறார்கள். அழிவில் ஆழ்த்துகிற பாவங்கள் என்று சொல்லி பிரத்யேகமாக சொல்லி இருக்கிறார்கள். அப்படியானால் அழிவில் ஏற்படுத்துகிற பெரும்பாவங்கள் 7 பாவங்கள், அந்த பாவங்கள் என்று சொல்லி, அப்ப அழிவில் ஏற்படுத்தாத, அழிவில் தள்ளாத பாவங்கள் என்று சில பாவங்கள் இருக்கிறது, சிறு பாவங்கள், சகாயிர்கள் இருக்கிறது. வல் முஹக்கிராத் மினத் துனூப் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். பாவங்கள்ல சின்ன சின்ன பாவங்களை விட்டு, இய்யாக்கும் வல் முஹக்கிராத் மினத் துனூப்,
பாவங்கள்ல சின்ன சின்ன பாவங்களை விட்டு ரொம்ப எச்சரிக்கையா இருங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன? அப்ப சின்ன பாவங்கள் இருக்கிறது, பெரும்பாவங்களும் இருக்கிறது என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லித் தருகிறார்கள். எனவே பெரும்பாவம் சிறுபாவம் என்று இரண்டு வகையாக பிரித்திருக்கிறார்கள். அதையும் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே அன்பு சகோதரிகளே, இன்றைய தினம் பாவத்தை குறித்து ஒரு சிறு விளக்கம் மாத்திரம் பார்த்திருக்கிறோம். பாவம் என்றால் என்ன, அதை எப்படியெல்லாம் வகைப்படுத்தியிருக்கிறார்கள் என்பன போன்ற விஷயங்களை நாம் பார்த்து வந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியாக நாளைய தினம் பாவத்தில் மனிதன் வீழ்வதை விட்டும் தடுப்பதற்குரிய வழிகள் என்னென்ன என்பதை குறித்து திருமறை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு பல விஷயங்களை சொல்லித் தருகிறது. அவைகளை இன்ஷா அல்லாஹ் நாம் தொடர்ச்சியாக காண இருக்கிறோம். இதுவரையிலும் சொன்ன செய்திகளையும் கேட்ட செய்திகளையும் முறையாக மனதில் நிறுத்தி கொண்டு இறைவனுக்காக செயல்படுகிற தௌஃபீக்கை வல்லநாயன் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. நம்முடைய எல்லா ரமலானுடைய இபாதத்துகளையும் அமால்களையும் சாலிஹான அமல்களாக இஹ்லாஸோடு கூடியதாக அல்லாஹ் ஆக்கி நன்மையினுடைய ஏட்டில் பதிவு செய்தருள்வானாக என்று இறைவனை இறையஞ்சி நிறைவு செய்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தம் வகினா அஸாபன்னார்.